நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல ஹாலிவுட் பாலிவுட் புதுவரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல இந்த வார கோலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய முதல் படம் களம். களம் படத்தினுடைய இயக்குனர் ராபர்ட் ராஜ். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். மதுசூதனன் அப்படிங்கிற ஒரு தாதா மாதிரியான ஒரு கேரக்டர். இவர் அடாலடியா எல்லாருடைய சொத்துக்களையும் ஏமாத்தி புடுங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு பழைய ஜமீனுடைய அரண்மனை பங்களா ஒண்ணு அவர் கை கிடைக்குது. இவருடைய மகன் காதல் திருமணம் செய்து கொண்டு லட்சுமி பிரபா கதாநாயகியோட அப்பா முன்னாடி நிக்க முதல்ல கோவப்படுற அப்பா அதுக்கப்புறம் மகனுக்காக இறக்கப்பட்டு அந்த பங்களாவை புதுப்பிச்சு அவன்கிட்ட வசிக்க சொல்லி கொடுக்கிறாரு. அந்த பங்களாவுக்குள்ள நாயகனும் நாயகியும் சென்ற பிறகு நாயகியின் கண்ணுக்கு அங்க பாராநாமல் ஆக்டிவிட்டிஸா சில உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல இதை நம்ப மறுக்கிறாங்க வழக்கமான படம் போல. போக போக இது உண்மையாக சில காட்சிகள் நம்மையும் பயமுறுத்த தொடங்குகிறது. ஒரு இடத்துல வேலைக்காரி கணிக்கிட்ட என் உடம்புல ரத்தத்தை பாருன்னு சொல்லி லட்சுமி பிரபா அங்க பேய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பேய் எதற்காக வந்தது, இந்த பேய்க்கும் இந்த வீட்டுக்குள்ள அதாவது அந்த அரண்மனைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய 2 செமெண்ட்ரி அதாவது அந்த கல்லறைகளுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கிறது அப்படிங்கறத சற்று விறுவிறுப்போடவும் கொஞ்சம் பதபதைப்போடவும் சொல்லி இருக்கிற படம் தான் களம். இந்த படத்துல மதுசூதனனாக வந்திருக்கிற அந்த ரவுடி கதாபாத்திரம் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய குறைந்த காட்சிகளை இறுதி பகுதியில் வந்தா கூட நாசருடைய போர்ஷன் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் அதை டெப்த் ஆக்கி இருக்கலாம். படத்தினுடைய ஒட்டுமொத்த லாஜிக்கையும் அவர் ஸ்டாட்டிஸ்டிக் பண்றாரு. இதையெல்லாம் மாதிரி படத்துல மிக முக்கியமாக சொல்லணும்னா லட்சுமி பிரபா சொல்லலாம். இந்த படத்துல ஒரு முழு நீள நாயகியா பண்ணியிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் இவங்க ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து ஒரு சில காட்சிகள் நம்மளை பயமுறுத்தி இருக்கு. முக்கியமா அந்த மெழுகுவர்த்தி கேண்டில் சோர்ஸ்ல திடீர்னு ஒரு கோரமான உருவம் வருவதும் அதே மாதிரி ஒரு குழந்தையை அந்தரத்துல தூக்கி நிறுத்துற காட்சிகளையும் நம்மளை பிரமிக்க வச்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து பார்க்கிறப்ப எல்லாமே நம்ம பார்த்து பழகிய பழைய படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா சமீபத்தில் வந்த பேய் படங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான காட்சிகள். லைக் படம் பார்க்கிற ஆடியன்ஸ் என்ன முணுமுணுக்கிறாங்கன்னா இப்ப அந்த டேப்பை திறந்தா அதுல இருந்து ரத்தம் வரும், இங்க பாரு இங்க இருந்து ஒரு உருவம் வரும் அப்படின்ற கமெண்ட் அடிக்கிறாங்க. அது மாதிரியே ஸ்கிரீன்ல நடக்குது. இதையெல்லாம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அதையும் மீறி நம்ம பாக்ஸ் ஆபீஸ் சொல்ற கமெண்ட் என்னன்னா இது இந்த வாரத்துக்கான ஒரு பேய் படமாக இருக்கிறது. வர்ற வாரங்கள்ல இது நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார கோலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு படம் அகமது இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகராக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மனிதன். இப்பொழுது புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் திரைப்படம் நேரடியாக நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 ஸ்பெஷல் ரிவ்யூக்கு காத்திருக்கிறதுனால அந்த படத்தை தவிர்த்து நேரடியாக பாக்ஸ் ஆபீஸ் டாப் 5 பொசிஷன்ல என்னென்ன படங்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்த்திடலாம். 5வது இடத்துல இந்த வாரம் இருக்கிற படம் தோழா. இந்த படத்தினுடைய இயக்குனர் வம்சி பி, கதாநாயகனாக கார்த்தி மற்றும் நாகார்ஜுன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தேவையான அளவுக்கு நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ரிவ்யூ ஆல்ரெடி வாங்கிடுச்சு. ஒரு அழகான எமோஷனல் டிராமா இன்டச்சபிள்ங்கிற படத்தினுடைய ஒரு ரீமேக் அப்படிங்கறத வார வாரம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படத்தினுடைய தழுவல்னா கூட ஒரு நேரடி தமிழ் படத்தையோ அல்லது ஒரு நேரடி தெலுங்கு படத்தையோ பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்திருப்பது இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 4வது இடத்துல இருக்கிற படம் வெற்றிவேல். இந்த படம் சென்ற வாரம் புதுவரவாக நேரடியா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல 3வது இடத்தை பிடித்து ஒரு படி இறங்கி இந்த வாரம் 4வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் வசந்தமணி, கதாநாயகராக சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு மற்றும் அடுத்த ஒரு கதாநாயகன் போல ஒரு மிகப்பெரிய லீட் ரோல்ல இளைய தலகம் பிரபு நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதை என்ன, அதனுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கறத சென்ற வாரமே நம்ம ரொம்ப டீடைல் ரிவ்யூவா பார்த்தாச்சு. இந்த வாரம் சொல்லக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா தாரை தப்பட்டை படத்தில் நடித்து எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தொட முடியாத சசிகுமாருக்கு இந்த படம் பிஎன்சில ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு போலாம். இந்த படத்திற்காக ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரு கிராமத்து இளைஞன் அவன் பேண்ட் ஷர்ட் போட்டா எப்படி இருக்கும் அவனுடைய ஆட்டிடியூடு, அவன் ஒரு நாகரிகமான பெண்ணை பார்த்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட காதல் ஈர்ப்புகள் ஏற்படும், அதனுடைய முகபாவங்கள் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொல்லலாம். கதாநாயகி ஒரு கேரள வரவாக இருந்தாலும் அவருடைய பாட் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்பெஷல் அப்பியரன்ஸா இவருடைய மனைவியாக வரக்கூடிய பெண்ணு நிறைய இடத்துல நம்மள சோக் பண்ண வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லி கேரக்டரா பண்ணியிருக்கிற சரிதாவின் தங்கையான விஜயின் கதாபாத்திரம் படம் முழுக்க ஒரு மிக பிரமாதமான கதாபாத்திரமா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பார்த்த ஒரு பெண் வில்லிக்கான அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்கு.
இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் மீறி இந்த படத்துல ரொம்ப அழகா எலிவேட் ஆகி நிக்கிறது யாருன்னு சொன்னா இளைய திலகம் பிரபு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது போல இளவரசுவை சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாக இந்த படத்தில் வலம் வந்து நம் மனதில் மிக ஆழமாக அந்த தம்பதிகள் ரேணுகாவும் இளவரசும் பதிந்திருக்கிறார்கள். சசிகுமாருக்கு நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச வெற்றியை கொடுத்திருக்கும் ஒரு படம் என்பதில் நமக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் 3வது இடத்துல இருக்கிற படம் தி ஜங்கிள் புக். இந்த படம் வெளிவந்த சமயத்திலிருந்து இதுவரைக்குமே வசூலை வாரி குவிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். இந்த வாரத்துக்கான ஒரு அழகான தகவல்னு சொல்லலாம். இந்த படம் முதல்ல இந்தியாவில் வெளியிடப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த படம் ஹாலிவுட்லயே ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கான காரணம் இந்த படத்துல மிக முக்கியமான, அதாவது அந்த கொரில்லா போன்ற குரங்குகள் அது சார்ந்திருக்கும் மலைப்பாங்கான இடங்கள் அனைத்துமே இந்திய கலாச்சாரத்துக்குட்பட்ட சிற்பங்களுக்கு நடுவே எடுக்கப்பட்டதால் இது இந்திய மக்களுக்கான ஒரு டெடிகேஷன் பிலிமாக இருக்கட்டும். இந்த என்டையர் க்ரூ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தான் இது ரெட் கார்பெட்ல உலக திரைப்படமாக ஸ்கிரீனும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நார்னியா போன்ற ஐட்டங்கள் இல்லாமலேயே இந்த படத்தை ஒரு டார்ஜான் லுக்கையும் தவிர்த்து அழகாக குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி சொல்லி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய திரைக்கதை யுக்தி அப்படின்னு சொல்லலாம். படத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காடு சார்ந்த அனைத்து இடங்களுமே முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உத்திகளாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் இந்த வருடத்திற்கான ஒரு ஆஸ்காருக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்ட படம் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கான நம்ம பாக்ஸ் ஆபீஸ் ஜட்ஜஸ் சொல்ற ஒரு மாபெரும் கமெண்ட்ஸ் ஆகவே இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் 2வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தெரி. இந்த படத்தினுடைய இயக்குனர் அட்லி, படத்தினுடைய கதாநாயகன் விஜய். இந்த படம் ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு மிகப்பெரிய டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி எடுத்துக்கொண்ட ஒரு படம் தான். இயக்குனர் மகேந்திரன் இதுவரைக்கும் எந்த படத்திலையுமே தலை காட்டாத அவர் ஒரு நடிகராக இந்த படத்துல பரிமாணிச்சிருக்கிறாரு. அவர் மேல மக்களுக்கு இருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அழகா அவர் இயக்குனர் அட்லி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு இந்த வருடத்துக்கான ஒரு தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பு தீபாவளி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் இந்த ஓப்பனிங் சஸ்டைன் ஆச்சா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சின்ன கேள்விக்குறிதான். ஏன்னா படத்துக்குள்ள ஆங்காங்கே நம்ம பல படங்கள்ல பார்த்த சராசரி போலீஸ் கதைகள் வந்திருக்கிறது தான் அதற்கான மைனஸ். வேற எதுவுமே இல்ல. மற்றபடி இந்த படம் ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு படம் தாங்கிறதுல நமக்கு மாற்று சிந்தனை இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் 2வது இடத்திற்கு புது வரவாக அதாவது கோலிவுட் புது வரவாக நேரடியாகவே 2வது இடத்தை தொடக்கூடிய படம் அகமது. இந்த படத்தினுடைய இயக்குனர், படத்தினுடைய கதாநாயகனா உதயநிதி ஸ்டாலின் பண்ணிருக்கிறாரு. கதாநாயகியா ஹன்சிகா மோட்வானி பண்ணிருக்காங்க. இவங்க பேர் ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின ஒண்ணுதான். ஓகே, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஒரு நீதிமன்றத்தில் 2 வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை நியாயம் அநியாயம் என்ற இரு தரப்பில் விவாதிப்பதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்தில் கேஸ் கிடைக்காம கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண வழக்கறிஞரா இருக்கிறாரு. இதனால அவருடைய மாமன் மகளான அவளை காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹன்சிகா மோட்வானியின் அப்பா, அதாவது இவருடைய மாமனாரால் சற்று உதாசீனப்படுத்தப்படுறாரு. இதனால அவர் சென்னையில பெரிய வழக்கறிஞராக வரணும்னு சொல்லி வழக்கறிஞரா மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஆதிசேஷனுடைய வழக்குகளை பார்ப்பதற்காக அங்க வர்றாரு. இவருக்கு உதவி செய்யறது இவருடைய இன்னொரு மாமாவான விவேக். அங்க ஆதிசேஷன் எடுத்து நடத்துற அந்த வழக்கினுடைய விவாதத்தையும் வீரியத்தையும் பார்த்து இவர் வியந்து போறாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் எடுத்து வெற்றி பெற்ற ஒரு கேஸை இவர் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த கேஸ்ல ஒரு இமயமலையோட ஒரு பனி மோதுது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை தொடங்கி திடீர் திருப்பங்களோட சொல்லி இருக்கிற படம் தான் மனிதன். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன்பு இது சம்பந்தப்பட்ட இந்த ஜாதி கதைகளை சற்று நாம் புரட்டி பார்ப்பது அத்தியாவசியமாகிறது. அதாவது ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு முன்பு நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி ஏறக்குறைய நீதிமன்ற காட்சிகளை, இறுதிக்கட்ட காட்சிகளை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம். அதை தொடர்ந்து வந்த படமான நீதியாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த விதியாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்த பல படங்கள், எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நீதிக்கு தண்டனை முதல் நான் சிகப்பு மனிதன் வரை, மௌனம் சம்மதம் போன்ற படங்கள், பிரியங்கா போன்ற படங்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே கோர்ட்டை தான் மையப்படுத்தி வந்திருக்குது. இதுவரை பார்த்தா தமிழ் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இல்லாம உலக அளவுல இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய, அதாவது விவாதங்களை தாங்கியுள்ள படங்கள்னு சொன்னா ரிச்சர்ட் கியர் நடித்து வெளிவந்த பிரைமல் ஃபியர் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். அக்யூஸ்ட் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். இதையெல்லாம் மீறி எமிலியா ப்ரோஸ் அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க சாத்தான் இருக்கா இல்லையான்னு கோர்ட் விவாதத்தை அடிப்படையாக வைத்து வந்த படம். மைக்கேல் டக்ளஸ் நடித்து வெளிவந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிற படம் கூட முழுக்க முழுக்க விவாதத்தை அடிப்படையாக வைத்து வந்த படம். இது போன்ற ஜாதி படங்கள் இங்கு வரவில்லை என்ற இயக்கத்தை பூர்த்தி செய்திருக்கும் ஒரு படமாக கூட நம்மளுடைய ஜூரிசால மனிதன் படம் பார்க்கப்படுகிறது. இந்த படம் ஒரு ரசிகனுடைய
ரசனையை மேம்படுத்தக்கூடிய ஒரு படமாக நம்மளுடைய ஜூரிஸால பார்க்கப்படுது. இந்த படத்துக்காக இயக்குனர் அகமது சிரத்தை எடுத்து அழகான ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு. முன்பாதி சற்று ஒரு மாதிரி இருந்தா கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரங்களா நம்மளால பார்க்கப்படக்கூடிய இருவேறு கதாபாத்திரங்கள் ராதா ரவி மற்றும் பிரகாஷ் ராஜ் இருவருமே போட்டி போட்டு கொண்டு நடிச்சிருக்கிறாங்க. இந்த இரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு மத்தியில உதயநிதி ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் இல்லாம தன்னுடைய வீரமான விவாதங்களால நம்மளை ஈர்த்திருக்கிறார்னு சொல்லலாம். இவருடைய பிரிவியஸ் பிலிம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ இந்த படம் இவருடைய கேரியர்ல ஒரு மைல்கல்லான படம் அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் படத்துக்குள்ள பலவிதமான வேதனைகளை தன்னுடைய முக பாவங்களாலேயே வெளிப்படுத்துறாரு. இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய சாட்சியாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹேண்டிகேப்டினுடைய போர்ஷன் நம்மள ரொம்ப பாதிச்சிருக்கு. அதாவது நடிகவேலுடைய மகன் என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு ஒரு இரண்டாம் மூன்றாம் தலைமுறையோடு இன்றைக்கு போட்டி போட்டு ராதா ரவி நீதிபதியாக அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு நம் கைத்தட்டல்களை அள்ளி கொண்டு போகிறார். இதனுடைய முழு கிரெடிட்டையும் கதைக்காகவும் இந்த கதையை இயக்கியுள்ள அகமதுக்கும் கொண்டு சேர்க்கலாம். இந்த படம் ஏற்கனவே ஹிந்தியில் வெளிவந்த ஜாலி எல்எல்பி என்ற படத்தினுடைய ஒரு மொழி மாற்றம் படம் என்றாலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பின்பு முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய விவாதம் எதிர்வாதம் என்பதை மையப்படுத்தி வந்திருப்பதால் படம் பார்க்கும் மக்களுக்கு மத்தியிலே ஆங்காங்கே ஒரு பின் டிராப் சைலண்ட் மற்றும் ஆங்காங்கே சில சலசலப்புகளையும் நம்மால் பார்க்க உணர்கிறது. சராசரி ரசிகனுடைய ரசனையை உயர்த்தக்கூடிய இது போன்ற படங்களை நிதர்சனமான விமர்சனத்தின் மூலமும் நியாயமான தரவரிசையின் மூலமும் நேர்மையான பார்வையின் மூலமும் நமது ஜூரிஸ் கொடுக்கின்ற இடம் இந்த வாரம் 2. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 என்ன மாதிரியான ஜர்னி எடுத்துக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.